ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா AUD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இப்போ பார்க்க போகிறது இந்த ஒரு சார்ட்டோட டார்கெட்ஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் டிபி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆஃப்டர் டிபி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆஃப்டர் டிபி. இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வழக்கம் போல் நம்ம எப்பவுமே வந்து செக் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா ட்ரெண்ட் வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து ட்ரெண்டு வந்து நல்லா வந்து புல்லில் தான் போகுது. சரிங்களா? புல்லிஷ், அதாவது பை சைடு தான் வந்து ட்ரெண்டு போகுது. ஒரு சேனல் அடித்து தான் ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஃபால் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னும் நல்லா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. அப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பீட் டவுனு ஸ்லோ அப் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஸ்பீட் டவுன் தான் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். மார்க்கெட் வந்து அந்த ஓபியில் எப்படி அப்ரோச் ஆகுதுங்கிறது இன்னொரு விஷயம். அப்ரோச் ஆனோன்னா அது சடனாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, வெளியே வந்து தள்ளுது. அப்படின்னா செல்லுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருது அப்படின்றது இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது பார்த்தோம்னா ஒரு குட்டி கன்சாலிடேஷன் ப்ளஸ் வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப லிக்விடிட்டி சிட்டிங் வந்து நமக்கு இங்கே கீழே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கிறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை மாற்றிட்டு இப்போ வந்து நமக்கு ப்ரெசென்ட், ஏன்னா இங்கேருந்தால் வந்து சார்ட் வந்து போஸ்டிங் போட்டிருக்கோம், இந்த ஒரு கேண்டிலில் மார்க்கெட் வந்து தாராளமாக எடுக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு மார்க்கெட்டில் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். பார்த்துட்டு இங்கே நம்ம வந்து செல்லிங் மொமெண்டம் வந்து வைக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்டு இதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து கவுண்டர் ட்ரெண்டுக்கு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு 2 CHO இருக்குது அப்படின்னா நல்லா வந்து சாலிடாக இறங்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு CHO விகு விட்டு எடுத்தாலும் நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு CHO இங்கே செகண்ட் CHO நமக்கு வந்து இங்கேயே வந்து நடக்குது. சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்லில் வந்து ஒரு ஏவி பேட்டர்ன் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தான்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏவி பேட்டர்னில் உங்களுக்கு வந்து CHO இதாகும். சரிங்களா? இத்தனை ஒரு லோ உடச்சி தான் மார்க்கெட் வந்து கீழே இறக்கி மறுபடியும் வந்து மேலே போகுது. சரிங்களா? இங்கே வந்து ஒருவேளை எனக்கு இங்கே தயக்கமாக இருக்குது அப்படின்னா வந்து அடுத்த ஸ்விங்கில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்விங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அடுத்த ஸ்விங்கில் கூட நம்மளுடைய ஆப்ரேட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிட்டு இப்போ வந்து சாலிட் டார்கெட் அப்படின்றது வந்து இந்த லோ வரைக்கும் சாலிட் டார்கெட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லுவோம். லோ வரைக்கும் நமக்கு சாலிட் டார்கெட்டு. அது போக வந்து வரதை வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி மாற்றிக்கணும். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கிருந்து தான் மார்க்கெட்டு நல்லா வந்து ஒரு மூமெண்ட்டோடு இறக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இங்கே ஒரு மறுபடியும் ஒரு என்ட்ரி வந்து இங்கே மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலி கீழே போகிற வரைக்கும் பார்த்தோம்னா இவ்வளோ தான் என்ட்ரிஸா அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த என்ட்ரிஸை பிடிக்கிறதுல நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். சரிங்களா? ஒரு சான்ஸ் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம சாலிட் டார்கெட்டு. இது வந்து RR வந்து மெயின்டைன் பண்ணுறது 1:4.88 வச்சுருக்கிறோம். இப்போ வந்து அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. சரிங்களா? சொல்லணும்னா இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் இதெல்லாம் பார்த்தோம்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு இல்லை RR மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகேங்க, இதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட்டும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.